இந்த புத்தாண்டு என்பது ஒவ்வொருவரது வாழ்க்கையிலையும் செயலிலும் புதிய சிந்தனைகளையும் புதிய செயல்களையும் செய்ய தூண்டுவதற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. அந்த வகையிலேயே ஒரு புதிய சாதனைகளையும் புதிய சிகரங்களை தொடுவதற்கு வாய்ப்பாகவும் இங்கு இந்த நிமிடத்தில் சுவடு இணைய இதழுக்கான அலுவலக திறப்பு விழாவும் நுழைவுளம் நூலக திறப்பும் இப்பொழுது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சுவடு ஆசிரியர் குழுவை சேர்ந்த எங்களை விடவும் நுழைவுளத்தை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் லிங்கத்தை விடவும் துறை போன பல படைப்பாளர்கள் பல சாதனையாளர்கள் இங்கு வந்திருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் முதுபெரும் புது உடைமை தோழரும் தொழிற்சங்க தலைவரும் தமிழர் எழுச்சி குரல் என்கிற ஆசிரியர் இதழின் ஆசிரியரும் பத்மநாபன் அவர்கள் வந்திருக்கிறார். மண்மொழியின் ஆசிரியர் குழுவில் இருந்த மாயவன் அவர்கள் வந்திருக்கிறார். தலம் ரவி அவர்கள் வந்திருக்கிறார். எழுத்தாளர் லதா அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் ஜானு அவர்கள் வந்திருக்கிறார். ஒவ்வொரு வகையிலும் சிறப்பும் பெருமையும் பெற்ற பல நண்பர்களை தமிழ் பேராசிரியரும் எழுத்தாளருமான தமிழ் மன்னாளன் வந்திருக்கிறார். இவர்களை எல்லாம் ஒரு புத்தாண்டு தினத்தில் சந்திப்பது ஒரு புதிய மகிழ்ச்சியை உள்ளபடியே நமக்கு வழங்குகிறது. எந்த ஒரு அமைப்பிற்கும் அல்லது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்த நேரத்தில்தான் இவ்வாறான ஒரு அலுவலகம் அமைப்பது ஒரு இன்றியமையாத ஒரு செயலாக எங்களுக்கு தென்பட்டது. அதை மனமுடன் அளிக்க முன்வந்த நண்பர்கள் பாராட்டுக்குரியவர்கள். இதற்காக பெரும் முயற்சி எடுத்த நண்பர்களும் நமது நன்றிக்குரியவர்கள். அந்த வகையில் எங்களது சுவடு இணையதை 7 மாத செயல்பாட்டை பற்றியும் நுழைவுளம் நூலகத்தினுடைய செயல்பாட்டை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் வெகுவாக வரவேற்கிறோம். இது எங்களது வளர்ச்சிக்கு தூண்டும் ஊக்குவிப்பாகவும் மேலும் மேலும் எங்களது செயல்பாடுகளை வளர்த்திருப்பதற்கு ஒரு காரணியாகவும் அமையும். மீண்டும் ஒரு முறை இந்த சந்திப்பினுடைய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் நான் அடைகிறேன். இதற்கு பின்னால் ஒரு வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் போல் இல்லாமல் ஒவ்வொருவரும் அவரவர் பெயரை சொல்லி உங்களுடைய வாழ்த்துறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம் என்று கூறிக்கொண்டு அமர்கிறேன். முதலில் தமிழர் எழுச்சி குரல் ஆசிரியர் தனது வாழ்த்துறையை வழங்குவார். நான் தமிழர் எழுச்சி குரல் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழர்கள் இன்னும் எழுச்சி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஏற்கனவே மெரினாவில் நடைபெற்ற அந்த புரட்சியினால் தான் எழுச்சி வந்திருக்கிறது. அது இன்னும் தேசிய இன பிரச்சனையாக மாறி தமிழர்களுக்கு இறையாண்மை பெற்ற தமிழகம் வேண்டும் என்பதற்காக தான் அந்த இதழை தொடங்கினேன். எனக்கு ஒரு 10-12 ஆண்டுக்கான தமிழர் கண்ணோட்டம் என்கிற ஒரு இதழை நடத்தினேன். வெளியீட்டாளராக நடத்தினேன். அவைய ஓரளவு பத்திரிகை உண்டு. நான் பெரிய இலக்கியவாதியோ இலக்கணவாதி எல்லாம் இல்லை. 3 ஆண்டுகள் பல்வேறு இதழ்களோட தொடர்புடையவனாக சந்திச்ச சவால்கள் அதை எதிர்கொண்ட விதத்தை பற்றி சொல்லுங்க. இல்ல அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பெரிதொரு கூட்டம் ஒரு ஆலோசனையா இருக்கும் சுருக்கமா சொல்லுங்க. இல்ல அதான் ஆகினால இந்த கூட்டத்துல எதை நம்ம முன்மொழியமோ அதை வச்சுமா சொல்றேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மன்சூர் அவர்களும் தோழர்களும் இந்த எடுத்திருக்கிற இந்த முயற்சி உண்மையிலேயே எனக்கு இந்த நான் அண்மைக்கான ஓராண்டு காலம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த இதழ் வருவதை நிறுத்தியிருந்தேன். இப்பொழுது மருத்துவர்கள் ஆலோசனை நீங்கள் மீண்டும் களமாடலாம் என்று கூறியதனால் இப்போ 1 வார காலமாக எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, கால் மூட சின்ன பையங்க மாதிரி சுற்றிட்டு இருப்பேன், நம்ம ஆரம்பிச்சிட்டே அவன் வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலையில் உணவு கூட இருந்தால் அப்படி குளித்து விட்டு உடனே ஏன்னா 8:30 மணிக்கெல்லாம் திருவல்லிக்கேணின்னு அங்கேருந்து இங்கே வந்துடணும் சொல்லி அவங்க விடைபெடுத்துட்டாங்க. நானும் வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். நேரத்தில் கிட்டத்தட்ட கொஞ்சம் காலம் தான். இப்போ மன்சூரை பெரியனை தெரியும். அவர் இந்த மாதிரி எழுதின அந்த பல புத்தகங்களை எனக்கு எடுத்திருக்கார். திராவிட இயக்க வரலாறு தமிழ் வளர்ச்சியினுடைய இயக்குநருக்கு நான் ஒப்படைத்த போது அவர் படித்து விட்டு மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த தாம்பரம் வந்து இந்த முக்கியமான நகரத்தில் இவ்வளவு குறைவான கட்டணத்துக்கு முன்படம் இல்லாமல் ஒருத்தர் வந்திருக்கிறாங்கன்னா அவர்கள் எல்லோரும் அப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் அப்படி செய்வாங்க. இல்லை போனால் வியாபார ரீதியாக பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் ஒரு முறை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன்.
ஐயா வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மீன் குஞ்சுக்கு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. தோழர் கூட கேட்டேன், நான் ஒரு படிப்பாளி ஆசிரியர்னு சொன்னா, நான் எழுத்தாளர் கேட்கும் பொழுது இதுக்கு எல்லாரும் தேவை. கருத்தாளர்கள் தேவை, கருத்தை உருவாக்குகிற படைப்பாளிகளும் தேவை. ஆகவே எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். இல்லை அது பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இப்போ சுண்ணாம்பு வெத்தலை தனித்தனியா இருக்கு, அந்த மூணையும் சேர்த்தா அந்த எல்லாம் வரைஞ்சுன்னா வேற ஒரு பொருள் வந்து. அது மாதிரி அசிட்னா ஆக்சிஜன் நேர் எதிராக ரெண்டும் சேர்த்தா தனியா வந்துடும். ஆக இப்படி ஒரு பொருள் எதிரும் புதிருமாக இருக்கின்ற பொழுது கூட அது இணையும் பொழுது வேற ஒரு உருமாற்றம் வந்துவிடுது. அதே போல்தான் இன்றைக்கு பத்திரிகை துறை என்பது, ஊடகத்துறை என்பது இன்றைக்கு பெரும்பான்மையான ஊடகங்கள் பத்திரிகை 4வது தூண் ஜனநாயகத்துக்கு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அது ஒரு தூண் தான். இந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கம் இந்த நாட்டின் சுரண்டல்காரர்களை கூடாரத்தில் கொண்டிருந்து கொண்டிருக்கிறார். அது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பத்திரிகை வரக்கூடியது பாருங்க. எல்லாம் என்னுடைய நண்பங்க பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வாங்கி வந்து நிற்கிது. எல்லாத்தையும் வெறும் அந்நியர்கள் தான். அது மாதிரி சாதாரண கூலி வேலைக்கு கூட இன்னைக்கு எல்லாம் அவங்க உடம்புல காலத்துல வராங்க. வரும்போது கேட்டாங்க, நம்ம வந்து யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார், அந்த பையன் என்னமா வேலை செய்யறாங்க குறைஞ்ச கூலிக்கு அப்படின்னு சொல்லி. ஏயா இந்த தஞ்சை இருக்கிற பிரம்மாண்டமான அந்த ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் அதெல்லாம் பத்திரிக்கை. ஆகவே அவைகளை எல்லாம் உருவாக்கியவர்கள் தானே. அவங்கள போய் சொல்றீங்க பாவிகளா நீங்க உருப்படவே மாட்டீங்க, அதுக்கான நோக்கத்துக்காக அவங்க வருகிறாங்கன்னு சொல்லி. ஆகவே அதெல்லாம் மாற்றணும். அதுக்கெல்லாம் ஊடகங்கள் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் பண்ணிட்டு இருக்கல. அதுல ஒரு மைல்கல்லாக அதனுடைய துணையாக தான் சூடும் மன்சூர் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் இலக்கியத்தில் தீண்டத்தகாதது என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை மட்டுமே எழுதி அதிர்வலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் லதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பத்திரிகைங்கிறது நிறைய பேர் எனக்கெல்லாம் கனவா இருந்தது. ஒரு காலத்துல நான் 7 மாசம் ஒரு பத்திரிகைலாம் நடத்தி வேற வழி இல்லாம மூடியெல்லாம் செஞ்சாச்சு. ஸோ ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு குழுவா அது வந்துட்டு இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக செஞ்சுட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மோரோவர் நான் ரொம்ப நாள் ஆச்சு நடுவில் பத்திரிக்கை சின்ன வயசுல மாந்தோடலாம் படிச்சது. அதுக்கப்புறம் சுத்தமாக பத்திரிகை பக்கமே போகிறதில்லை. ஏன்னா ஒன்று சினிமா நியூஸு, இல்லைன்னா சமையல் குறிப்பு, இல்லைன்னா என்ன சொல்றது எங்கள் கேத்ராடனை போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம், இதெல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் நான் நிறுத்திட்டேன் சுத்தமாக. பட் கண்டிப்பாக சுவடுங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது ரொம்ப டீசெண்டாக, அதாவது தேவையான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப டீசெண்டாக எல்லாமே வந்துட்டு ஒரு தரமான பத்திரிகை. கண்டிப்பாக ஒரு தரமான பத்திரிகை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குற ரொம்ப தரமான பத்திரிகை. அண்ட் எடுத்துக்கிற விஷயங்களும் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான ரொம்ப அழகான விஷயங்கள். அண்ட் எஸ்பெஷலி நான் இன்னொன்று சொல்லணும், ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறாங்க. யார் டிசைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் இன்டு திஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த பகுதியில் வந்து இலக்கிய கூட்டங்கள், அதுவும் தீவிரமான வாசகங்கள் அடங்கிய இலக்கிய கூட்டங்கள் நடப்பது மிகவும் குறைவு. இந்த பகுதி ரொம்ப சென்னையிலிருந்து தள்ளி இருப்பதனால ஒதுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து தள்ளி இருப்பதனால பயண நேரமே வந்து அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதனால நிறைய பேர் தாம்பரம் வருவது என்பது திருச்சிக்கு சென்று வருவது குறைவான ஒரு தூரம் போல நாம் உணர்வதால் அந்த வகையில் இங்கே நாங்கள் இந்த தளம் என்ற நிலையை ஆரம்பித்து 5-6 ஆண்டுகள் நடத்திவிட்டுள்ளோம். முதலில் வந்து திருவல்லிக்கேணியும் ராயப்பேட்டாவையும் அதை வந்து இருந்து நடத்தி கொடுத்தோம். இப்போது ஒரு ஆண்டுகள் 1.5 ஆண்டுகள் முன்பாக இங்கே கொண்டு வந்தோம். ஆனால் அது என்ன ஆச்சோ தெரியல, எனக்கும் கொஞ்சம் உடல்நலம் கெட்டுவிட்டது. 2வது இப்போது தீவிர தொற்று பரவல பிறகு அனைத்துமே வந்து நின்று போகக்கூடிய ஒரு கேன்சல் என்பது போல நின்று போன ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்ததுனால இந்த 1.5 ஆண்டுகளாக ஒற்றுமை செய்ய முடியவில்லை. அப்படி இந்த அரங்கு வந்து தளம் சிற்றரங்கமாக தான் உருவாக்கப்பட்டது. ஒரு 4-5 கூட்டங்கள் நடந்தது. நல்லூர் அவர்களும் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். இலக்கிய கூட்டங்கள் நடந்தது. அப்புறம் சில 2-3 அமைப்புடைய கூட்டங்கள் இங்கே நடந்திருக்கின்றன. இது ஒரு அருமையான ஒரு இடம், நல்ல ஒரு மையமான ஒரு இடம். ஆனாலும் வந்து இது அறிமுகமாகாததுனால நிறைய பேருக்கு வந்து போகக்கூடிய ஒரு இத்தனைக்கும் பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறது, ரயில்வே நிலையம் பக்கத்தில் இருக்கிறது, பஸ்ஸு போகும், எல்லா வகையான வண்டிகளும் போகக்கூடிய ஒரு நல்ல பிரதானமான ஒரு சாலையில் இருந்தாலும் இந்த அறிமுகம் சரியாக கிடைக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து வரக்கூடியவர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. நாம் வந்து
இந்த கட்டிடம் உண்மையிலேயே என்னுடைய இளைய சகோதரர் ராமபுரம் ஆடிட்டர் ராஜசேகரனுடைய கட்டிடம் இது. அவர் வந்து காப்பத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆடிட்டர். அதே நேரத்தில் வந்து அவருக்கு தமிழ் இலக்கியத்திலும் அதற்கு மீறி நான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் என்னோட உடன் இருக்கக்கூடிய ஒரு தம்பியத்திற்கு அப்பாற்பட்டு தோழமையுடன் கூடிய ஒரு நட்பும் அவர் என் மீது பாராட்டிவிட்டிருக்கிறார். நான் எது சொன்னாலும் அதை மறுப்பதில்லை. நீ சொன்னால் சரி, நீ தான் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய எதுக்குமே அவர் வந்து முடியாது இல்லை என்று சொன்னதே கிடையாது. அந்த வகையிலே இந்த ஓராண்டு காலமாக இந்த இடம் கூட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தோழர்கள் குறிப்பாக நல்லது பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்துறதை பற்றி பேசினாங்க. எனக்கு உடனடியாக அது வந்து எந்த விதமான மாற்று கருத்து. ஏன்னா வந்து இந்த நுழைபுறம் என்ற பெயரை வந்து நான் தான் ஒரு அந்த கூட்டத்தில் அந்த நுழைபுறம் என்ற பெயரை வந்து நிறைய பேர் நுழைபுறம் என்றால் என்ன முதல்ல அது நுழைகள் புலம் என்பது என்ன, நுழை என்பது என்ன, நுழைபுறம் என்பது ஒரு இல்லை அப்புறம் வந்து பழைய வார்த்தை அது. அதனால் வந்து பயன்பாட்டில் இல்லாதனால நுழைபுறம் என்பது புதிய வார்த்தையாக மாறிவிட்டது. அந்த வகையில் வந்து சுவடு என்ற ஒரு மின் இதழும் எனக்கு வந்து என்னன்னா நாங்கள்லாம் வந்து 70 தீவிரமான இலக்கிய போக்கு உள்ளவர்கள். அதாவது இந்த தலையெல்லாம் நடைக்கிற மாதிரி கோபக்கார இளைஞர்கள் எங்களை பார்த்தாலே பிரஜைன்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தோம். எமர்ஜென்சி போது தான் வந்து எங்கள் பின்னாடி காவல்துறை எங்கள் பின்னாடி தான் சுற்றிருந்தாங்க. மெரினா பீச்சில் வீதி நாடகம் எடுக்க பண்ணோம். தெருக்கூட்டுக்காக கூட்டுப்பட்டை ஆரம்பித்தோம். பிரஜை என்ற இதழை வந்து நடத்தணும். அதுக்கப்புறம் நான் அலுவலக ரீதியாக பல்வேறு பதவிக்கு சென்று கடலூரில் கடைசியாக திட்டாதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து நமக்கு ஒரே ஒரு சாளரம் எனக்கான உயிர் மூச்சு தமிழ் இலக்கியமும் தீவிர இலக்கியம் தான். அந்த வகையில் மீண்டும் வந்து இருக்கக்கூடிய இலக்கிய பத்திரிகைகள் மீதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு இடைத்தரமான ஒரு மிடில் மேகசினாக மாறி இலக்கிய பத்திரிகைகளாக இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்ற மாதிரி அது எல்லா இதழ்களும் மாறி போச்சு. இலக்கிய பத்திரிகைகள் தனியாக இல்லை. இப்போ ஆண்ட விட ஒரு இலக்கிய பத்திரிகைன்றாங்க, ஒரு இலக்கிய பத்திரிகை, அந்த மாதிரி யார் வேணாலும் இலக்கிய பத்திரிகைகள் பேரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 1000 பேரோட அவங்க உடம்புக்கு தயாராக இல்லை. அந்த 1000 பேரை காவல்வதற்காக அவர்களுடைய வழியில் அவங்க பண்ணாங்க. ஆனால் அவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து ஊதியத்துக்காக பணியாற்றக்கூடியவர்கள். அவர்களால் வந்து அந்த அந்த இதழுடைய யார் முதலாளியோ பணம் போடக்கூடியவர் யாரோ அவருடைய கருத்துக்களுக்கு மாறாக இவரால் கொண்டு போய் செய்ய முடியாது. உதாரணமாக இப்போ நீங்கள் தமிழ் வீட்டிலாம் பார்க்கலாம். அதாவது என்னதான் நம்ம வந்து அதை வந்து கவரேஜ் நமக்கு வந்து தமிழ் நவீன இலக்கியத்தை பற்றி எழுத்தாலும் அதை வந்து நிறைய போடுகிறார்கள் என்று நினைத்தாலும் அவர்கள் ஒரு அளவுக்கு மீறி அங்கே பணி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களையோ தங்களை பிரதிபலிக்கக்கூடிய பொருள் கருத்துக்களையும் இல்லாமல் அவர்களை பிரதிபலிக்கக்கூடிய அவர்களை காட்டக்கூடிய அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகைகளாக வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனவர்கள் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அது முடியாமல் போச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து விளம்பரம், அதாவது நமக்கு அவங்களுக்கு அதான் வித்தியாசம். அதாவது ஒரு போராளிக்கும் ஒரு காவலருக்கும் என்ன வித்தியாசமோ அது மாதிரி தான். நாமெல்லாம் போராளிகள், அவர்களாம் வேற சம்பளத்துக்காக வேலை சொல்லி காவலர்கள். அந்த வகையில் இன்றைக்கு வந்து சுவடு என்ற நிறுவனத்திற்காக சுவடு என்ற பதிப்பகத்தை ஆரம்பித்து அருமையான நூல்களை வந்து தோழர்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நுழைப்புலம் என்பதற்காக இங்கே நூலகமும் உருவாக்க வேண்டும் சொல்லும்போது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் இளைஞர்கள் மீது தான் நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா வருங்கால இப்போ நாங்களே எப்படி இளைஞர்களாக வந்து இன்னைக்கு எனக்கு 70 வயசாச்சு. இனிமேலுக்கு வந்து கோபம் வந்து சிரிப்பாக மாறி போச்சு. எங்கெங்க கோபம் பண்ணுமோ இப்போ சிரிக்க கற்றுட்டோம். ஆனால் கோபத்தோடு இருக்கக்கூடியவங்க வந்து இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். அதனால் கோபத்துடன் கூடிய அதே நேரத்தில் வந்து என்ன செய்யணுமோ தோழர் அவர்கள் சொல்றது போல இன்றைக்கு நம்முடைய அடையாளங்களை தொலைத்துவிடக்கூடிய, நம்ம அடையாளங்களை துவக்கக்கூடிய, நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லது வேறு கொண்டிருக்கிற காலத்தில் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்முடைய அடையாளத்தை நாம் எந்த காலத்திலும் நமக்கான அடையாளம் தமிழோ பெரியாரியமோ மார்க்சியமோ உடற்கிழமை எந்த ஒரு இதுவும் வந்து மக்களை சார்ந்து மக்களுக்காக நமக்காக நம்முடைய வருங்காலத்துக்காக நம்முடைய இந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் நம்மால் எழுத முடியாது. அதுக்காக போராடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களோடு நாம் இணைந்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் இளைஞர்கள் வர வேண்டும், அவர்களாக எடுத்து செய்ய வேண்டும்.
அதனால தான் நாங்கள் வந்து தளம் இந்த இதழை வந்து தொடர்ந்து நடத்தினாலும் எங்களோட வந்து 30 பேர் வந்தாங்க. கஷ்டத்தில் இன்னைக்கு 3 பேர் தான் நிற்கிறாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தால விலகி போயிட்டாங்க. இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு வகையில் திசை திருப்பி விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இன்னைக்கு. அது காரணம் முகநூலாகட்டும், பிளாக் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும், அல்லது சின்ன சின்ன குழுக்களாக மாறி ஒரு கவிதை புத்தகத்தை போட்டு அதை அவர்களே விற்பனை செய்து அதுக்கு அவர்களே பரிசு கொடுத்து அவர்களே பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்ட ஒரு காலகட்டம் ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம். ஏனென்றால் அங்கே நம்ம போய் வந்து எதுவுமே பேச முடியாது. இல்லை என்றால் உங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் நம்மளை வந்து அல்பன் நெக்ஸ்ட் சொல்ற மாதிரி அவங்க தான் நம்ம ஒரு பேர் சொல்லுவாங்க. அதனால இந்த பேர்களுக்கெல்லாம் பயப்படாமல் நாம நம்முடைய தனித்துவம் நம்ம எதற்காக நிற்கிறோமோ அந்த எதற்காக நிற்கிறோமோ எதற்காக இந்த பயணத்தை ஆரம்பித்தோமோ அந்த பயணத்திற்காகவும் நம்மை நாமே வளர்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். மேற்கொண்டு நம்மை வந்து மேற்கொண்டு நம்மை அது படிப்பு தான் ஒரே முக்கியம். படி என்று அம்பேத்கர் சொன்னது போல, அதாவது விவேகானந்தர் சொன்னது போல, யாருக்கு இருந்தாலும் அந்த படிப்பு என்பதுதான் ஒருத்தருடைய அந்த ஆளுமை பண்புகளையும் திறனையும் வளர்க்கக்கூடியது. கல்வி என்பது அறிவை தர வேண்டும். அறிவை தராத கல்வி இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கான கல்வி வேண்டும், நமக்கான மொழி, நம்முடைய அடையாளம் எல்லாத்தையும் எழுதுக்காத ஒரு கல்வி வேண்டும். நமக்கான பண்பாட்டினை வந்து இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், நம்முடைய கண்மூடித்தனமான பழக்க வழக்கெல்லாம் மண்மூடி போகணும்னு சொன்ன மாதிரி வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த மண்மூடி போகக்கூடிய வேலைகளை நாம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்த சுவடு பதிப்பகம் மற்றும் நுழைவுலம், வாசகர் அரங்கு, நூலகம் இவற்றுக்கான இந்த ஒரு இடம் உரித்தானதாக இருக்க வேண்டும். வந்திருக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களோடு இணைந்து உங்களோடு பின்னாடி தான் நிற்பேன், முன்னாடி நிற்க மாட்டேன் நிச்சயமாக. இந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை போய் அமைக்கிறேன். நன்றி. ரவி என்றால் சூரியன். தனது வாழ்க்கை பயணத்தினுடைய வெள்ளையான பல அனுபவங்களை எல்லாம் அவ்வாறு எதிர்க்காமல் ஒரு நிலவை போல் தன்மையாகவும் முழுமையாகவும் எங்களுக்கு அரிய ஆலோசனைகள் வழங்கிய தலம் ரவி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. அடுத்து எழுத்தாளர் ஜானு அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன அனுபவம் அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து, நான் ஒரு பத்திரிக்கை இது போல் ஒரு ஆன்லைன் பத்திரிக்கை நடத்துகிறேன், அதில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இருக்குது, அதை உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலை மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன், படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். சரி அனுப்புங்கன்னு சொன்னேன். அது ஒரு 3.5 பேஜ் இருந்தது. அந்த 3.5 பேஜுக்குள்ளே கிட்டத்தட்ட 60 எழுத்துப்பிழைகள் இருந்துச்சு, 60-65 எழுத்துப்பிழைகள் இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு பத்திரிக்கை நல்ல ஆர்டிக்கல், நல்ல டைட்டில், நல்ல டாப்பிக்கெல்லாம் எழுதுறீங்க, இந்த எழுத்துப்பிழைகள் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்க கூடாதா அப்படின்னா அதுக்காக அவர் வருத்தப்படவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விஷயம் மட்டும் சரியாக இருந்துச்சான்னு படித்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பத்திரிகைகளில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது எதுக்கு இதை சொல்ல வரணும், ஒரு சிரத்தை இல்லாமல் ஒரு பத்திரிகை நடத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடத்துறதை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த சுவடு நான் வாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து சமீப காலத்தில் வாசிக்கக்கூடிய பத்திரிகைகளில் ரொம்ப மிகச்சிறந்த பத்திரிகையாக நான் கருதுகிறேன். அதோட வடிவமைப்பு, அதில் சொல்லப்படுற விஷயங்கள், அப்புறம் நிகழ்கால அரசியல் கவிதை கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் ரசிக்கிற மாதிரி அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் அந்த பத்திரிகை வந்து நான் ஒரு நல்ல பத்திரிகையாக நினச்சிட்டு எப்போவுமே அது எப்போ வரும்னு காத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் நுழைவிடம் நூலகம், ஒரு நூலகம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஆளப்படும், நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை அர்த்தப்படும், வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை வசப்படுத்துகிற வேலையை இந்த டீம் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், வருங்கால தலைமுறையினர் மத்தியில் இந்த வாசிப்பை பரவலாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வோம். எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். எழுத்தாளர் சாதாரணன் அவர்கள், அவரை நான் இந்த நிகழ்வின் போது தான் சந்திக்கிறேன். எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னவென்றால், வாழ்வின் வெண்மைகளை தவிர்ப்பதற்காக ஆண்டின் ஒரு பெரும் பகுதி காடு, மலை, கடல் என பயணப்படுபவன் நான். என்னைப் போலவே அவரும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த முறையில் ஒரு படைப்பையும் சோடு இதழில் தனது பங்களிப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை இப்போது பேச அழைக்கிறேன். அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த டிசைன், அருமையான டிசைன், அந்த வடிவமைப்புங்கிறது
இந்த பத்திரிகைக்கு அது பார்த்தோன்னே ஒரு இடத்த பார்த்தோன்னே பிடிச்சி போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வடிவமைப்பு இல்லை. அப்புறம் இந்த புத்தகத்தை பெறக்கூடிய இது இவங்க சொன்ன மாதிரி எழுத்துப்பிழை இல்லாமல் வரக்கூடிய இது புத்தகம் முழுவதும் தொலை பார்த்தால் எழுத்துப்பிழை மிக இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வரக்கூடிய புத்தகங்கள் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ஏதாச்சும் எழுதுங்க அப்படின்னு சொன்னப்போ நான் முதல்லையே ஒரு சூழல் சம்பந்தமாக ஒரு நூல் எழுதியிருக்கிறதுனால அது சம்பந்தமாகவே எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னாங்க. நிலமறியாவல் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு வந்துருக்குறேங்க. இது இப்போ இது வரைக்கும் போன இதழ் வரைக்கும் குறிஞ்சி நிலங்களை பற்றி ஒரு 10 முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த முல்லை நிலம் பற்றி அந்த தொடரில் வருது. என்னை சாதாரண கரூர் மாவட்டத்துக்குள் மட்டுமே தெரிஞ்ச என்னுடைய எழுத்துக்களை பரவலாக்கி கொடுத்தது இந்த சுவடு இதழ். அதனால் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவடு இதழ் மேலும் சிறப்புடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தாண்டு தினத்தில் இருக்கிற இந்த நிகழ்வை ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கிற வாசகர் தொற்படி அவர்கள். என்னோட அனுபவத்தை நான் சொல்லணும்னா, ரொம்ப வருஷமா நான் புத்தகங்கள் 30 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நான். ஆனால் கொஞ்ச காலமாக நான் வந்து படிக்காமல் விட்டுட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போதே என் மனசை வந்து எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் செட்டோடய நான் ஆரம்பித்தேன். இந்த லாக்டவுன் எத்தனை மாதம் போகணும்னு தெரியாமல் இருக்கும்போது சரியான சமயத்தில் எனக்கு வந்து நொடிபலம் வந்து எனக்கு அறிமுகமாச்சு. இதோட அனுபவத்தை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வந்து குடும்ப நாவல்கள், சரித்திர நாவல்கள் படிச்சிருந்த எனக்கு வந்து இலக்கியம் பக்கம் எப்படி போகிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. எனக்கு எப்படி உள்வாங்கியிருக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு. அப்போ வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிற புத்தகங்கள்லாம் வந்து எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உள்வாங்கிக்கும் போது ஒவ்வொரு புத்தகம் இவங்க பண்ணும்போது இன்னொரு புத்தகத்தை வந்து நான் எப்படி உள்வாங்கிட்டேன்னு எனக்கு நானே கற்றுக்கிட்டேன். ஒன்று தேடல்கள் வந்து நிறைய போச்சு. இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஜான் அவர்கள் வந்து வாசிப்பு வந்து ஒருத்தவங்க வந்து வாழ்வியல் செலுத்துறாங்க. அதுக்கு உதாரணமே நான் தான் இருக்கேன். எப்படின்னா, ஒரு பெண்கள் வந்து எல்லாருமே வந்து நம்ம அறிவுரை சொல்றதை கேட்கறத விட அதை நம்ம உணரும் போது நம்மளை யோசிக்க வச்சு நம்மளே தெளிவாக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. எப்பவுமே வந்து மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றது கொஞ்ச நாள் தான் வரும். நம்மளே யோசிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து என்னோட இது வருது, எனக்கு யோசிக்கிறதுக்கு புத்தகம் வந்து நிறைய நிறைய வந்து வாழ்வியல் நிறையவே கொடுக்கும். நம்மள தெளிவாகிறதுக்கு வந்து புத்தகங்கள் மட்டும்தான் என்னைக்குமே வந்து இதுவாகும். அதுக்கு வந்து நல்ல சாருக்கும் நம்ம விழிப்புணர்வு டீமுக்கும் நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எப்படி சொல்றது இல்லை, மேலும் மேலும் நல்ல இதை வந்து சுவடை வந்து நீங்கள் புத்தகமாக கொண்டு வாங்க. என்னால் பிடிஎஃப் படிக்க முடியாது, ஏன்னா புத்தகமாக படிக்கணுன்ற ஒரு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பிடிஎஃப் படிக்க அதையும் கொண்டு வாங்க. நன்றிங்க. எந்த ஒரு படைப்பும் செயல்பாடும் மண் மொழியை அடிப்படையாக கொண்டிருந்தால் அது காலத்தை வென்று நிற்கும். கொஞ்ச நாள் அப்பா அலுவலகம் வச்சுட்டாரு. அவர் அலுவலகத்தில் போய் ஒட்டி கொடுத்த மாதிரி நடத்தலாம். அப்புறம் எங்கள் வீட்டில் பள்ளிக்கரணையில் நடத்தலாம். அப்புறம் பள்ளிக்கரணையில் ஒரு இப்படிதான் ராஜேந்திர சோழன் அசோகோ செஞ்ச ராஜேந்திர சோழன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அவர் தான் அது ஆசிரியர் தான். அவர் ஆசிரியர் கூட நான் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, இவர் ஒரு நல்ல ஒரு அறிகுறி தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது முற்போக்கான ஒரு ஜனநாயக தன்மையில் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு அமைப்பு, ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் நிலம் என்கிற நம்பிக்கை இதை பார்க்குற போது தெரியுது. ஆனால் பேசிட்டு இருந்த செய்திகள் எங்கள் சூழல் ஓடிக்கிட்ட செய்தி கூட சூழலை வந்துகிட்டே இருக்குது. முகத்தில் அரைகிற மாதிரி இருக்குது. உண்மையில் இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சூழலை வந்து இந்த திராவிட சூழல்கள் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப அருமையான படித்தது முழுமையாக போகிறாங்க. தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. பெரிய ஆவணம் தான் பெரிய திராவிட சூழல். ஆமாம், என்னன்னு கேட்குற போது யாரும் சொன்னாங்க, ஒரு வாழ்த்துக்கள். என்னுடைய பங்களிப்பு அவருக்கு தருகிறேன். நன்றி. தோழர் மாயவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. போட்டிகள், பொறாமைகள், குரோதங்கள், வெறுப்புகள், பணம் போட்டு பதிவு செய்யும் பதிவுகளுக்கு மத்தியில் இணையத்தை தனது
கலகலப்பான பதிவுகளால் இனிமையான அனுபவமாக மாற்றிக்கொண்டிருப்பவர் தமிழன் காசி அவர்கள். என் இளமை காலங்களில் இது மாதிரியான வாசிப்பு தளங்களுக்கு, இது மாதிரியான நிகழ்வுகள், கூட்டங்களுக்கு அடிக்கடி போகிற பழக்கம் இருந்தது. நான் அதிகமாக படிக்கலை அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பள்ளி படிப்போட என்னுடைய இது முடிஞ்சு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறமா அரசியல் ஈடுபாடு. இந்த அரசியல் ஈடுபாடு இந்த திராவிட இயக்கங்களுக்குள்ளே வந்தாவே என்னன்னாக்கா, அதோடைய சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே ஊற ஆரம்பிக்கும். அதை பற்றி தேட ஆரம்பிக்கும். நாம் யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கும். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு புத்தகங்கள் ரொம்ப அறிமுகமாச்சு. அப்படி அந்த புத்தகங்களை நான் பல விஷயங்களை தேட ஆரம்பிக்கும் போது தான் பல கூட்டங்கள், நிகழ்வுகள் போனேன். சென்னையில் இருந்த அதிகப்படியான அப்போ நடந்த இது மாதிரி இலக்கிய கூட்டங்களில் பங்கு பெற்றேன். எனக்கு இலக்கியங்களில் எனக்கு பெரிய ஒரு இது இல்லைன்னாலும் அதை கேட்கிற அந்த உணர்வு தான், அதை உள்வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக அதிகப்படியாக தேவநாயர் பவனர் அரங்கம், அப்புறம் அந்த சென்னையில் பல அரங்கங்களில் பல பேர் அன்றைக்கி நடத்திய எல்லா இதுவும் இருந்தேன். அப்புறம் நம்மளுடைய கால சூழ்நிலை, அந்த இலக்கியங்கள்லேருந்து இலக்கிய கூட்டங்களில் பங்கு பெற முடியாத சில சூழல்கள் ஏற்பட்டுச்சு. இது இப்படி இருக்கும்போது நம்ம இந்த நுழைபுலம் குழு துவங்கினாங்க. கடற்கரையில் முதல்ல ஒரு 2 கூட்டங்கள் துவங்குச்சு. அதுக்கு அடுத்த கூட்டங்கள் தான் இங்கே நம்ம தாம்பரம் இந்த குமரன் பார்க்கில் நடந்தது. அதுக்கப்புறமா குலைக்கரையில் நடந்தது. இப்போ வந்திருக்க தோழர் பாரி, நம்ம நல்லூர், இவங்க எல்லாமே அதை நல்லா அழகாக சிறப்பாக நடத்துவாங்க. அதில் பங்கு பெறணும். எனக்கு மீண்டும் ஒரு அந்த இலக்கியங்களை கூட்டங்களுக்குள்ளே போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது மற்றவங்க அந்த பல புத்தகங்களை பற்றி பேசுகிற என்னுடைய அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நாங்கள் புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் எப்படி வரும்னாக்கா, சின்ன வயசில் இந்த கிரைம் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக அப்படி தான் ஆரம்பிக்கும். ராஜேஷ்குமார், சுபா, பட்டுக்கோட்டை பெருக்காக ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பித்த உடனே என்னுடைய அந்த தேடல் அப்படியே பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் அப்படி வந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த நாவல்லாம் படிக்க தோன்றுது. நைட்டு கண்ணு முடிச்சுன்னா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அப்பாவே திட்டுவார், இதெல்லாம் ஒழுங்காக 10th படிச்சுருந்தா பாஸ் ஆகிருப்பேன். அந்த லெவலில் தான். அதுக்காரமா இது மாதிரி என்ன இப்போது இந்த லாக்டவுன், இந்த பீரியடு, இந்த நுழைபுலம் குழு இது என்ன அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது தான் இந்த நம்ம ஜூம் மொழி நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சிறப்பாக ஒரு 32 வாரங்கள் இது யாருமே நினச்சி பார்க்காம தான் துவங்கணும். அன்றைக்கி ஒரு 10 பேர் 5 பேர் தான் நாங்கள் கூடி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஐயா ஒருவர், ரவி ஒருவர், நம்ம பாரி ஒருவர், எல்லாமே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி மிக சிறந்த ஒரு எல்லாராலும் பேசப்படுது. அந்த யாரெல்லாம் பேசுறது நம்ம காதுக்கு வருது. இந்த குழுவை பற்றி மற்ற இடத்துல பேசப்படுறது நம்ம காதுக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்வு வரும். நாம் அதில் ஒரு ஆளாக பயணிக்கிறோம் அப்படின்ற அந்த மகிழ்வு நம்மளை இன்னும் ஒரு குத்து. அப்புறம் நம்ம சோடு மன்சூர் அண்ணன் பல ஆண்டு காலத்துக்கு முன்னால் சோடு இதழை நடத்திட்டு இருந்தார். அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. அது அந்த காலகட்டங்களில் அந்த சோடு இதழ் நல்லாவே பேசப்பட்டது. சட்டமன்றத்தில் நம்ம கலைஞர் அவரே கையில் வச்சுட்டு அதை ஒரு ஆதாரமாக சொல்கிற அளவுக்காக அந்த சோடு இதழ் அப்போது இருந்தது. அப்போ கால சூழ்நிலையில் அது நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதை என்ன பண்ணலான்னு உட்காந்து ஆலோசனை பண்ணாங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய அருமையான ஒரு இணைய இதழாக நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. என்ன நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சதை எழுத ஆரம்பித்தேன். எங்களை மாதிரி ஆட்களுக்குன்னா எழுதுறதுக்கான தரம், நாம் பெரிய எழுத்தாளர் இல்லை, எல்லாராலுமே எழுத்தாளர் ஆகிட முடியாது, கவிஞர் ஆகிட முடியாது. ஆனால் இது மாதிரியான அந்த தூக்கம் ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? நாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அது நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பை நான் கொஞ்சம் வெறுக்கிறவங்க, அதை கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க இருப்பாங்க. நான் அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா பல பேர் எழுத வச்ச ஒரு களம் இந்த ஃபேஸ்புக் தான். யாரெல்லாம் எழுத முடியாது, அவங்களாம் எழுத்தே இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த இதுவெல்லாம் இல்லாமல் அவங்களெல்லாம் எழுத வச்சது ஃபேஸ்புக். அதனால் அந்த முகநூலை என்ன மாதிரி ஆட்களையும், என்ன மாதிரியான ஆட்களை கூட என்ன மாதிரியான ஆட்களையும் எழுத வச்சுது. அப்படி அதில் நான் நிறைய எழுதினேன். அது நிறைய வரவேற்பு கொடுத்தது. எனக்கான ஒரு நல்ல நட்புகளை கொடுத்தது. அதில் தான் நல்லூர், நம்ம மன்சூர் அண்ணன், நம்ம பவா அண்ணன், இவங்க இது மாதிரியான நட்புகள் இவங்க கிடச்சிது.
அதில் நம்ம சுவடு இணைய இதழில் முதல் இதழில் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்து சிறுகதை வந்து பிரசுரமாச்சு. அதுக்கு நம்ம இந்த சுவடு இந்த நேரத்தில் சுவடு இதழ் நடத்துறவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு 2-3 என்னுடைய சிறுகதைகள் வந்திருக்கு அதில். அதே மாதிரி இப்போ இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சூடு பதிப்பகமும் நூலகமும் துவங்குற அந்த ஒரு நிகழ்வுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ பதிப்பகமும் நூலகமும் எதுக்கு தேவை? இப்போ நூலகம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலத்தில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு நூலகம் இருந்தது. அரசாங்கமே அதை முன்னிருந்து அவங்களுடைய இதுல வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா நூலகமும் மூடப்பட்டது. காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கேட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. கிரில் கேட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க, குழந்தைங்க வெளியில் அனுப்பல. அப்போ வெளியில் பிள்ளைகள் போகாதால படிக்கிற எல்லா தளங்களும் மூடப்பட்டுச்சு. இன்னைக்கு தனியார் கல்வி நிலையங்கள் வந்ததால பிள்ளைகளுக்கு வந்து கல்வி சுமைகள் வந்து அதிகமாகி, லைப்ரரி பக்கம்னா போனீங்கன்னா அது வந்து ஒரு மிக மிக கெட்ட ஒரு பழக்கம். கெட்ட பழக்கம் அது. அதாவது எப்படி வந்து விளையாட போனால் கெட்ட பழக்கமோ அது மாதிரி லைப்ரரிக்குள்ளே போகிறதும் கெட்ட பழக்கமாக ஆக்கிட்டாங்க இப்போ. அதனால இன்னைக்கு கல்வி, அதுவும் ஆங்கில வழி கல்வி, அதுலேயும் இந்த நாட்டுக்கான ஆங்கில வழி கல்வி இருக்கவே கூடாது. அது மேலை நாட்டுக்கான ஆங்கில வழி கல்வியாக இன்னைக்கு சொல்லப்படுற அந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு தள்ளப்பட்டதால நூலகங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. எங்களுக்கு மாதிரியான ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணைய வழி மூலயமா ஒரு தொடர்பு வந்து இன்னைக்கு ஒரு நூலகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நுழைபுலம் நூலகத்துக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு புத்தகங்கள் எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமான ஒரு களமா இருக்கு. நம்ம கேட்டால் வீடு தேடி வரும் அப்படின்ற அந்த உறுதிமொழியோட இந்த நூலகங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பதிப்பகம், சுவடு பதிப்பகம் துவங்கி இருக்காங்க. இந்த சுவடு பதிப்பகம் பல இது மாதிரியான சிறிய எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளிச்சு அவங்களுக்கான ஒரு எத்தனையோ பேர் இப்போ இன்னைக்கு பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் பல பதிப்பகங்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறதா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பதிப்பகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமளிச்சு அவங்களுக்கு வந்து அவங்களை இன்னைக்கு பெரிய சிறந்த எழுத்தாளராக இன்னைக்கு உலகங்களுக்கு காட்டியிருக்கு. அது மாதிரியான ஒரு உலகங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பல எழுத்தாளர்களை இந்த சுவடு இதழ்கள் வந்து துவக்கி வைக்கணும் அப்படின்னு அந்த சுவடு இதழ்கள் பதிப்பகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னை பேச வைத்த இந்த நிகழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர் பாரி. ஸோ இந்த நுழைப்புலம் இந்த லாஸ்ட் இயரில் தான் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து சின்னதாக தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசினோம். பாரவி சார் தான் இந்த பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. கேட்டோம்னா பிடிச்சது அந்த வித்தியாசமாக நுண்மாமி நுழைப்புலம் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் இங்கே ஒரு 2 மீட்டிங் இங்கே நடத்தினோம். அதுக்கப்புறம் மழை அப்படி தொடர்ந்து அது அங்கே சந்திக்க முடியாமல், ஆனால் நாங்கள் அங்கே மீட் பண்ணிகிட்டு இருந்தோம் சேலையூர் தான் அந்த ஏரிக்கரையில். அதன் பிறகு அது இணையத்து இந்த கொரோனா பிரச்சனைனால அந்த இணைய வழியாக அது நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ தூரம் நினைக்கல. எனக்கு வேறு கமிட்மெண்ட்ஸில் நான் இங்கே லாக் ஆகிட்டேன். பட் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது அது நல்லவர்களோட முழு எஃபோர்ட் அப்படின்னு தான் நான் பக்கத்துலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவரோட முயற்சி இது ரொம்ப பெரிய விஷயம். அது விஜயலட்சுமி அவங்க நிறையா இந்த புத்தகம் பண்ணுறதுக்குலாம் அந்த சஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை புத்தகம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன எஃபோர்ட் மட்டும் தான் நான் என்னோட ஃபீல்டில் நான் கொடுத்தேன். இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த ஒரு பெருமை மிகு தருணத்தில் நானும் இங்கே இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பாட்டம் நான் இருக்கிறதுல இன்னும் தொடர்ந்து இருப்பேன். என்னோட பங்களிப்பு நான் செஞ்சுட்டு இருப்பேன். தொடர்ந்து நீங்களும் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களோட நட்போட்டத்திலையும் நுழைப்புணத்தை கொண்டு செய்யுங்க, இந்த சோடையும் கொண்டு செய்யுங்க. ஸோ வாய்ப்பு சுறுசுறுப்பாக கருத்துக்களை சொல்ல வருகிறார் நண்பர் சுல்தான். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நிகழ்வு என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நுழைப்புலம் அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ளது. இது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்தி இன்னும் எண்ணற்ற வாசகர்களையும் இங்கே சேர்த்து இந்த சுவடு இதழை ஒரு மின்னிதழாக இருப்பதை ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதற்காக நம்மாளி என்ற ஒரு முயற்சிகளையும்
நம்மால் எவ்வளவு பேர்களை சேர்க்க முடியுமோ சேர்த்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தகம் என்பது நான் சிறு வயதிலேயே நிறைய புத்தகங்களை இளம் வயதிலேயே நான் படிப்பேன். என்னுடைய ஊரான சோழவரம் லைப்ரரியில் நான் ஒரு உறுப்பினராக இருந்து எண்ணற்ற புத்தகங்கள், அது சரித்திர நாவல்கள், கிரைம் நாவல்கள் போன்ற எல்லா வகை புத்தகங்களையும் நான் படிப்பேன். ஆனால் அப்போதெல்லாம் படி 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 என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கே விரட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, பாட புத்தகத்தையே படிக்க வைக்க மாட்டாங்க. அன்றைக்கெலாம் நாங்கள் எங்கள் விருப்பப்பட்டதை நாங்கள் படித்தோம் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பிள்ளைகளை அந்த ஒரு பள்ளிக்கூட பாட புத்தகத்தையே படிக்க வச்சு அவங்கள ஒரு கடிவாளம் போட்ட ஒரு குதிரையாக மாற்றி அதை படித்தாதான் அவனுக்கு வாழ்க்கைன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போது நிலவிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்தால் கூட அந்த மடிச்சுக்கிட்டு வந்த பேப்பரை கூட அதை பிரித்து நாங்கள் படிப்போம். அதில் ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கும், அதில் ஒரு உலக அனுபவம் கிடைக்கும், அதில் நம்மளுக்கு ஒரு செய்தி இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி பாட புத்தகங்கள், ஆங்கில வழி கல்வி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை நிறைய சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொது அறிவை வளர்க்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை. இதையெல்லாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்ற சுவடு இதழுக்கும் நுழைபடம் குழுவினருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கு இந்த இதில் இதுதான் முதல் இதுன்னு சகோதரர் நல்ல ஆர்டிங்கமும் அண்ணன் சுவடு மனுஷன் தான் எனக்கு ரொம்ப நன்றியாக நடக்குது. ஆனால் இந்த புத்தகம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சூழ்நிலை கலந்து முடியல, நான் முதல்ல கலந்துட்டேன். பொதுவாக இலக்கியம் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, எழுத்து எப்போ தோன்றுச்சோ அதான் இலக்கியம் ஃபஸ்ட் தோன்றுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆதிவாசிகள்கிட்ட ஒரு பண்பாடு மேம்படாது. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்த கூட எழுத்து எந்த சமூகத்திட்ட முத வந்ததோ அவர்கள் தான் மேம்படுறாங்க. எப்படி மனிதனுடைய டிஎன்ஏ தன்னுடைய பண்புகளை சரியான பண்புகளை எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துதோ, அது அடுத்தடுத்து அந்த டிஎன்ஏ தன்னுடைய புரதங்கள் மூலமாக தன்னுடைய சரியான தகவல்களை கடத்தி அது பரிணாம வளர்ச்சியாக பல்செல் விதிகளுக்கு கடத்தும். அதுதான் ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எழுத்துக்கள் தான் தொழில்நுட்பத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். கடந்த தலைமுறையில் உள்ள சரியான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எழுத்துக்கள் தான் கொடுக்கும். அதனால தான் எழுத்து தோட்டம்ன்றது தான் அந்த பண்பாட்டு தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. அணு சக்தி இப்படி எல்லா விஷயங்களையும் போன தலைமுறையிலேருந்து இந்த தலைமுறையில் கடத்துறது, இந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறையில் கடத்துறது எழுத்து தான் கடத்துது. அதேமாதிரி பண்பாட்டாக கடத்துறது இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் ஒரு இலக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு மொழி சிதைபெறாமல், அதாவது திரும்பி வராமல் ஒரு மொழி கெட்டுப்போகாமல் கேட்குறது இலக்கணம். மொழிக்கு இந்த மொழிக்கு இதுதான் இலக்கணம் அப்படின்ட்டு இந்த மொழியை இப்படித்தான் எழுதணும்னு ஒரு வரையறை இருக்கும். அதான் மொழியோட இலக்கணம். அந்த மொழி சிதைவுறாது. நீங்கள் ஒரு நூல்களில் படிக்கிற மொழியெல்லாம் அந்த இலக்கண மொழியாக இருக்கும். நம்ம பேசுகிற மொழி திரிவுபட்டிருக்கும், அந்தந்த வட்டார வழக்கில் இருக்கும். அதனால் மொழியை கட்டுப்படுத்துறதுக்கு இலக்கணம். அதே மாதிரி இலக்கியவாதிகள் தான் ஒரு நாட்டோட நல்லது நடக்கிறது, இந்த நாடு எவ்வளோ மோசமாக போனால் கூட அந்த கட்டுமானத்தை செய்வாமல் மூக்கணங்காய மாதிரி இப்படித்தான் இருக்கணும், நேர்மைன்னா இதுதான் அப்படின்ட்டு இலக்கியவாதிகள் கம்மியாக இருந்தால் கூட, நிறைய குறைவாக இருந்தால் கூட அவர்கள் தான் அந்த நூல்கள் வழியாக சொல்லுவாங்க, வழிநடத்துவாங்க. இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு எல்லா அரசுக்கு எதிராகவும் வழிநடத்துவாங்க இலக்கியவாதிகள். அதான் இலக்கியம். இன்னொன்று ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லி பெறலாம், நல்லது பண்ண நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லி பெறலாம். ஆனால் இலக்கியங்கள் அப்படி கிடையாது. ஒரு மொழியை சுவாரஸ்யமாக மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா மக்கள் பாமர மக்களுக்கு ஒரு மொழியை சுவாரஸ்யமாக எடுத்து சொல்கிறது எல்லாராலையும் முடியாது. அது நூலாசிரியர்களாலையும் இலக்கியவாதிகளால் தான் முடியும். என்னால் அப்படி எழுத முடியாது. நான் ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து அதை அப்படியே மொழி மாற்றம் பண்ணாமல் அப்படியே எழுதும்போது அது வாசிக்கிற சுவாரஸ்யமாக இருக்குது. இலக்கியவாதிகளால் தான் அந்த ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக இப்படி கடத்த முடியும், மக்கள்கிட்ட வெளியே பாமர மக்கள்கிட்ட இப்படி கடத்த முடியுங்கிறது எழுத்தாளர்களால் தான் முடியும். அது ஒன்று இருக்குது. அதனால் இந்த சுவடுங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நூல் ஒரு கட்சி இந்த மாதிரி கட்டுமானத்துக்குள்ள சிக்காமல் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக, அதாவது பார்வையாளர்கள் அது பொதுவாக இருக்கிற மாதிரி அந்த தளத்தை அப்படியே அந்த தளத்தில் கொண்டு போங்க. நேர்மையை கூட சொல்லும்போது நாசுக்காக சொல்லணுமே ஒழிய கரெக்டாக அப்படியே ஓப்பனாக சொல்லும்போது யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால் கசப்பு மருந்து குழந்தைகளுக்கு நல்லது விஷயம் தெரியாட்டா கூட நம்ம இனிப்பு கலந்து கொடுக்குற மாதிரி இலக்கியம் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அந்த கால சூழலுக்கு ஏற்ப எல்லாம் கலந்து போனால் அது வெற்றி பெறும். அதனால் நீங்கள் ரொம்பையும் போகாமல் அந்த எழுத்துக்கள் சுவாரஸ்யங்கள் குறையாமல் கொஞ்சம் கூட வெற்றி பெறும். என்னோட கருத்தை நான் சொல்கிறேன்.
வாசிக்க ஆரம்பித்ததே கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு நுழைப்புலம் மூலமாக தான் வாசிக்க. அதுக்கு முன்பு வந்து கல்லூரிகளில் இருந்தபோது நான் வாசித்திருக்கிறேன். காலச்சூழலில் பணி நிமித்தம் காரணமாக அதை வாசிப்பை குறைந்துவிட்டது. அதேபோல ஒரே ஒரு சிற்றிதழ் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து 1998 என்று நினைக்கிறேன் கல்லூரியில் 2ஆம் வருடம் படித்து நடத்தினோம். ஒரே ஒரு இதெல்லாம் வந்தது. அதற்கு மேற்பட்ட காலம் நடத்த முடியவில்லை. காரணம் அப்போது எங்களுக்கு தெரியவில்லை. அது வந்து ஒரு RSS பின்பற்றல் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரி சோழவன் தான். ஒரு வருடம் கழித்து தான் எங்களுக்கு நாங்கள் நடத்தியதால் தான் அது நிறுத்தப்பட்டது என்று தெரிய வந்தது. அந்த அளவிற்கு, அதாவது அவர்களுக்கு இத்தனைக்கும் நாங்கள் வந்து கல்லூரியில் ரொம்ப அதிகமாக யார்ட்டையும் பேசியதில்லை. சக மாணவர்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட கருத்துடையவர்கள் என்று, திராவிட சிந்தனை உடையவர்கள் என்று. இவங்க கூட படிக்க 1-2 பேர்கள் வந்து அது அங்கே போயிருக்கிறது. ஆனால் ஏன் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வரும். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதாவது நம்ம அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம அவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது எனக்கு ஒரு விஷயங்கள் தான் தெரிய வந்தது. இப்போ இந்த உழைப்புல மூலமாக தான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய வாசிப்பை என்னுடைய நிறைய எழுதவெல்லாம் தெரியாது. ஏதோ முகனுடன் 1-2 பதிவுகள் எழுதியிருப்பேன். அதுக்கு மேற்கொண்டு எழுத்து பரிச்சயமும் கூடவா இருந்தேன். நுழைப்புலம் மேற்கொண்டு அவர் சொன்ன மேடம் சொன்னாங்கல்ல, பத்திரிகை வந்து நடத்துறதே கஷ்டம்னு தெரியும். ஆனால் PDF படிவில் வாசிக்கிறது என்பது நுழைப்புலமும் நன்றாக தான் இருக்குது. PDF படிப்பு நன்றாக தான் இருக்குது. சட்ட அயற்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் PDF படிவில் வாசிப்பது. இதழாக வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது சற்று சிரமம் தான், நன்றாக தெரிஞ்ச விஷயம் தான். ஐயா நடத்தியிருக்கிறார்கள், ஐயா நடத்தியிருக்காரு, நடத்தி அதனால் சில பொருளாதார காரணங்களால் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. காலத்தில் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று வணக்கம். வாழ்த்துறைக்கு வருகிறார் நண்பர் நந்தகுமார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நுழைப்புலம் மூலமாக நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் சந்திச்சிருக்கேன். ஒரு பார்வையாளராக இருந்துட்டு உங்களை எல்லாருமே நான் பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நன்னாளில் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. புத்தகம் சிறந்த நண்பன் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அதிகமாக இருக்கிற நூலகம் தான் என்னோட நண்பன் வீடுன்னு நான் நினைப்பேன். அவர் பகுமதி என்னுடைய ஃப்ரெண்டு ஹோம் தான். வாழ்க்கையோட நிலையில்லா தன்மை, இந்த நிலையற்ற தன்மை வந்து செயல் தான் உருக்குலைக்கும். அப்படி இவங்களுடைய செயல்கள் நிலையான ஒரு நடத்தை பதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கவிதைகள் எழுதிட்டு இருந்த காலேஜில், பட் மேகசைனில் வந்துருந்தது நிறையா. பட் ஒரு பத்திரிகையில் ஃபஸ்ட் டைம் வந்ததுங்கிறது சுவடில் தான். அதுக்கு குழு எல்லாருக்குமே நான் செய்கிற செயல் சிறுசாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் கொஞ்சம் பெருசாக சொல்லுது. அவங்க அதுக்கும் மேலே பெருசாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த குழுவில். அதை நான் இருந்திருக்கேன். அது நான் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப எங்கள் ஸ்கூலில் என்ன டீச்சர்ஸ் என்னை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இந்த குழுவில் எல்லாருமே என்ன பண்ணாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு ஆசிரியர்களாகவும் நான் பார்க்குறேன், நண்பர்களாகவும் பார்க்குறேன். ஐயா எழுத்தாளர் தமிழ் மணவாளன் அவர்களை வாழ்த்துறையை கருத்துரையாக வழங்க இறங்கிறேன். தெளிவுறவை அறிந்திடுதல், பிறர் தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர ஆனந்த கனவு பல காட்டல் என்பார். இன்றைக்கு புத்தாண்டு, நிறைய பேர் நிறைய பணிகளுக்கிடையே இங்கே வந்திருப்பீர்கள். நான் என்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிற, நான் உங்களோடு அவற்றை உரையாடலில் முன்வைக்க விழைந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே எனக்கு முன்னே உரையாற்றியவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே முற்றிலுமாக வழிமொழிவதுதான் என்னுடைய உரையின் சாரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு புத்தாண்டின் தொடக்கம் 2021 ஜனவரி 1. நாம் இங்கே இதற்கு முன் பேசுகிற போது கூட கொரோனா என்கிற நுண்கிருமி எத்தகைய ஆளுமையை, தாக்கத்தை உருவாக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய அச்சத்தை நம்மிடையே உருவாக்கி பெரிய இழப்புகளை எல்லாம் நாம் சந்திக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நண்பர்களே,
இதைவிட மோசமான ஜனவரி 1, 2020 என்பதை நாம் நினைத்து பார்க்க தவறுகிறோம். காரணம் என்ன என்றால் 2019 நவம்பரிலே தான் கொரோனா என்கிற நுண்கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது. 2020 ஜனவரி 1 அதன் தாக்கம் அறியாமல் இருந்தவர்களாய் நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். இன்றைக்கு 2020 ஒப்பிடுகிற போது நிச்சயமாக இன்றைய பொழுது என்பது அந்த அச்சத்திலிருந்து நாம் மீள்கிற மனநிலையில், நாளைக்கு நாடு முழுவதும் அதற்கான தடுப்பூசியை வழங்குகிற அந்த முன்னேற்றத்தை கண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த இலக்கிய நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை தருவதாக எனக்கு இருக்கிறது. இங்கே நண்பர்கள் ஒரு 20 பேர், தளம் ரவி அவர்கள் ஏறக்குறைய 40-50 ஆண்டுகளாக இலக்கியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி. அந்த சூழ்நிலையில் பார்க்கிற போது அவர் இந்த இடத்தை வழங்கி இந்த இடத்திற்கான இந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பது உள்ளபடி அவருடைய அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அது அவர் உள்ளத்திலேயே இருக்கிற ஒரு உணர்வு. அப்படித்தான் நான் அதை உணர்கிறேன். அவருடைய உள்ளத்திலேயே எழுகிற உணர்வு அதுதான் இந்த இடத்தை வழங்கி செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒகேனக்கலில் பார்க்கிறோம், மிகப்பெரிய ஆறாக காவிரியை பார்க்கிறோம். ஆனால் குடகு மலையிலே அந்த காவிரி ஆறு உருவாவது என்பது சில அடிகளிலே இருக்கிற மிக மிக சிறிய சுனைதான். ஆடு தாண்டுகிற காவேரி என்று பார்க்கிறோம். ஆனால் நண்பர்களே, அந்த காவேரி மிக அகண்ட காவிரியாக எப்படி விரிவடைகிறது என்று சொன்னால், இங்கே பார்வையாளர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் பங்கேற்பாளர்கள் என்று நீர் சேர்வதைப் போல, அகண்ட காவிரியாய் விரிவடைவதைப் போல இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவிலே விரிவடையும் என்பதற்கு இந்த நிகழ்வுதான் எனக்கு சான்றாக இருக்கிறது. இங்கே பார்வையாளர்கள் யாரும் இல்லை, அனைவரும் பங்கேற்பாளர்கள். இலக்கிய வரலாறு வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் பதிவு செய்கிறது. ஆனால் இலக்கியம் மட்டும்தான் தோற்றவர்களையும் பதிவு செய்கிறது நண்பர்களே. எனவே இலக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அதை மூன்றாக நான் நினைத்து பார்க்கிறேன். ஒன்று, இலக்கிய பங்களிப்பு என்பது எழுதுவது என்று பார்க்கிற போது வெற்றி பெற்ற எழுத்தாளர்களை மட்டும் கொண்டாடாமல் எழுத தொடங்கு, இங்கே நண்பர்கள் பலரும் குறிப்பிட்டார்கள், எழுத தொடங்குகிற நண்பர்களை அவர்களுக்கான தளமாக களமாக சுவடு மாறி இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் இன்றைய சூழலிலே ஒரு ஒரு பத்திரிகையுடைய முக்கியமான, ஒரு இதழின் முக்கியமான தேவையாகவும் சேவையாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்து வாசகர்கள் தான் இலக்கியத்தை வளர்த்தெடுக்கிறார்கள். அந்த வாசகனாக நாம் மாறுகிற அந்த தருணம் என்பது நமக்கு வாய்க்கிற மிக மிக உன்னதமான தருணம். அது தன்னளவிலே நாம் உருவாக்கி கொள்ளுகிற ஒரு பணி, ஒரு கடப்பாடு, ஒரு கடமை. ஆனால் நண்பர்களே, மூன்றாவதாக வாசகர்களை உருவாக்குவது என்பது இலக்கியத்தின் உச்சபட்சமான செயல்பாடு என்று நான் கருதுகிறேன். பிறரை வாசக தளத்திற்கு உள்ளே அழைத்து வருகிற அந்த நுழைப்புலமாக இந்த அமைப்பு மாறி இருப்பதுதான் இந்த அமைப்பின் உச்சபட்சமான செயல்பாடாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து வாரந்தோறும் இவர்கள் நடத்துகிற நிகழ்விலே பெருமளவில் நான் கணிசமான கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த நிலைக்கு உயர்கிற அந்த சூழலை நான் கவனித்து பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், நுழைப்புலம் என்பது புதிய எழுத்தாளர்களை உருவாக்குகிறது. சுவடு என்பது புதிய எழுத்தாளர்களை உருவாக்குகிறது. புதிய எழுத்தாளர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அதைவிட முக்கியம், புதிய வாசகர்களை உருவாக்குகிறது. வள்ளுவன் சொல்லுவான், வாசகர்களை உருவாக்குகிற அதே நுழைப்புலம் கற்றிலன் ஆயினும் கேட்க என்று சொல்லுவான். உன்னால் ஒருவேளை படிக்கவோ வாசிக்கவோ வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால் கூட வாசித்தவர்கள், அறிந்தவர்கள் சொல்லுகிற சொற்களை கேளுங்கள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். கற்றிலன் ஆயினும் கேட்க என்று. அப்படி கேட்பதற்கான ஒரு தளமாக ஒவ்வொரு வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நுழைப்புலம் மிக மிக அற்புதமான புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்படி அறிமுகப்படுத்துகிற போது புதிய புதிய பேச்சாளர்களை உருவாக்குகிறது நுழைவுலம். அதையும் நான் கவனித்து பார்க்கிறேன்.
எழுத்தாளர்களை உருவாக்குகிறது, வாசகர்களை உருவாக்குகிறது, உரையாளர்களை உருவாக்குகிறது, இலக்கியத்தில் ஆர்வம் மிக்க இலக்கிய ஆர்வலர்களை உருவாக்குகிறது ஒரு அமைப்பு. இதை விட என்ன செய்துவிட முடியும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். தொடக்க நிலையிலே இந்த அமைப்பு இப்படி செய்கிற போது நிச்சயமாக பார்வையாளர்களை எல்லாம் பங்கேற்பாளர்களாக மாற்றி தொடர்கிற போது தமிழின் மிக மிக முக்கியமான அமைப்பாகவும் இதழாகவும் சுவடுவும் நுழைப்புலவும் அடுத்த கட்டங்களுக்கு நகரும் என்பதிலே எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. பதிப்பகத்தை மட்டும் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள் இருக்கின்றன. அவர்கள் வெளியிடுகிற அந்த நூலை பார்க்கிற போதே சுவடு பதிப்பகத்தின் தேவை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பதிப்பகம் என்பது புத்தகத்தை கொண்டு வருகிற ஒரு ஒரு அமைப்பு என்பதாக நாம் சுருக்கி பார்த்து விட முடியாது. சுவடு பதிப்பகத்திற்கு இன்றைய தேவை என்ன, சுவடு செய்ய போகிற காரியம் என்ன என்று இந்த நூல்களை பார்க்கிற போதே நமக்கு தெரியும். எனவே சுவடு பதிப்பகமாகட்டும், சுவடு இதழாகட்டும், நுழைபுலம் அமைப்பாகட்டும், மேலும் மேலும் அடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து மிக பெரிய ஒரு இடத்தை அடையும் என்கிற நம்பிக்கையும் இந்த தருணத்திலே நான் பதிவு செய்து என்னுடைய ஆசையாகவும் விளைவாகவும் இந்த தருணத்திலே உங்களிடத்திலே வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். என்னை ஐயா ஆணைமுத்து அவர்களின் புதல்வரான இவர் நாங்கள் வெளியிட்டு இப்போது தமிழகம் முழுக்க பெரும் கவனத்தை குவித்துக் கொண்டிருக்கிற திராவிட சுவடுகளுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டும். ஒரு பக்கம் 97 வயதை எட்டிக் கொண்டிருக்கிற தந்தையை பராமரிக்கிற பொறுப்பினோடாகவும் தனது வீட்டை இடமாற்ற வேண்டிய சூழல்களுக்கு மத்தியிலும் அந்த சுவடு மலரிலேயே மிக சிறப்பான ஒரு நேர்காணலை நாங்கள் எடுப்பதற்கு பெரும் உதவி புரிந்தவர் ஐயா ஆணை பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த நேரத்தில் வேணாலும் இரவு பகல் என்று பாராமல் ஒரு வாரம் 10 நாள் என்று அவரை தொடர்ந்து முயற்சித்து அவருடைய பணிகளுக்கு இடையே அந்த பேட்டியை ஒரு வரலாற்று பதிவாக மாற்றிய பெருமை எங்களுக்கு அல்ல, தொடர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உரியது. அவர் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். இந்த சுவடு இணைய இதழ் அலுவலக திறப்பு விழா பற்றியும் நுழைப்புலத்திற்கான நூலகம் பற்றியும் இங்கு நாம் நிகழ்த்து கொண்ட நிகழ்விலே அவர் வந்து கலந்து கொண்டது மகிழ்ச்சி. அவர் தனது வாழ்த்துறையை துளசி நிமிடம் வாழ்கிறார். பதிப்பகம் என்கிற போது எங்களுக்கு ஒரு 50 ஆண்டு கால அரை நூற்றாண்டு கால அனுபவம் உண்டு. அது எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே, ஏன்னா வாசகர் அந்த நிலைன்றது ஆரம்பத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த செல்போன் மூலயமா படிக்கக்கூடிய வசதி வந்தோடனே இந்த மாதிரி இதழ்களுக்கு வரவேற்பு என்பது நம்ம சமூகத்திலே குறைஞ்சிருக்கு. அந்த இடர்பாடுக்கு மத்தியிலும் தோழர் மன்சூர், தோழர் சபாபகவன், அவர் லிங்கம் போன்றவரெல்லாம் இளமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அதிலே அர்ப்பணித்துக் கொண்டு இவர்கள் 2 சக்கர வாகனத்துல இங்க தாமத்துக்கு வருவாங்க சிட்டில இருந்து. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பறந்துகிட்டே இருக்கும் ஒரே இப்படி அவங்களோட அந்த ஆற்ற முடியுது அப்படின்றதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா நாங்க கடந்து வந்த பாதைகள் வேற, இவங்க கடக்கிற பாதை வேற. அப்ப எங்களுக்கு வாகன வசதி எல்லாம் கிடையாது. எங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாரு. சைக்கிள்லயே சுத்துவோம் திருச்சிய. சென்னைக்கு வந்தா சைக்கிள்ல தான். இப்படி அரை நூற்றாண்டு காலம் பதிப்பகத்திலே பல்வேறு சிரமங்களையும் சாதனைகளும் படைச்சிருக்காரு என் தந்தையார். அதுல வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில திராவிட சுவடு அந்த வெளியீட்டு விழா வடிவமைப்பு பார்த்து பிரமித்து போனேன். ஏன்னா வந்து ரொம்ப நவீனமா கலர் அந்த அச்சு கொஞ்சம் கலைஞானம் உள்ளவன் பார்த்தா நம்மளே பிரமிக்கிற அளவுக்கு அந்த வடிவமைப்பு அட்டைப்படம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த சுவடு பதிப்பகம் தொடர்ந்து வரணுன்றதுக்காக தோழர் மன்சூர் அவர்கள்லாம் இரவு பகலாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். காலையில் பெருமையத்தோடு வந்த எங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு சிற்றுண்டியை மிக அறுசுவையோடு வழங்கியிருக்கிறார் கவி நல்ல அவர்களுக்கு அனைவரின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய ஐயா தமிழ் மணவாளன் அவர்கள் நான் பிடிக்கிறேன், நீங்க போய் தனது பங்களிப்பாக நூல்களை வழங்குகிறார். இவை நூல்கள் அல்ல, வருங்கால சமுதாயத்திற்கான சொத்துக்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இதழின் ஆசிரியர் நுழைப்புலம் நிறுவனர் நண்பர் நல்ல அவர்கள் நன்றியை ஆற்றுகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான நாள் இடத்தை நான் நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் பேசுறத விட முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு 5 எழுத்து
மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. ரொம்ப எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கறதும் சரி, இப்போ எல்லாரும் வந்து நீங்கள் பேசின செய்திகளும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. அடுத்ததாக ஒரு 4 எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நுழைப்புலமாகட்டும் சுவடாகட்டும் ஒரு கூட்டு முயற்சியாக தான் வந்து. நுழைப்புலம் வந்து நானும் பாரியும் தான் வந்து முதல்ல அதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பெயரெல்லாம் அப்போ இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு நாள் பேச ஆரம்பித்து அதை அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றி கொண்டு வந்தோம். அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கால மாற்றத்திற்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சி மாதிரி இதுவும் வந்து ஒரு சில வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பாளர் இங்கே பங்கேற்கக்கூடிய மட்டுமில்லாமல் இன்னும் இங்கே வந்து வர முடியாதவர்கள், வெளியில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் எல்லோருமே அதில் பங்களிப்பு கொடுக்குறாங்க. அதே போல தான் சுவடும் வந்து நாங்கள் இந்த இதழ் நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண பணி அல்ல அப்படிங்கிறத இதில் பங்களிப்பை கொடுக்குறவங்களுக்கு தெரியும். எங்களை விட அதிகமாக யாருக்கு தெரியுமா இதில் பங்களிப்பை கொடுக்குறவங்க. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய லதாவாகட்டும், ஜானுவாகட்டும், காசியன் ஆகட்டும், எல்லோருமே படைப்பாளிகளை கௌரவிக்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளருடைய கடமை, ஒரு பதிப்பாளருடைய கடமை. ஆனா எங்களால வந்து இப்போதைக்கு வந்து பொருளாதார ரீதியா யாருக்கும் எதுவுமே வந்து கண்டிப்பா எங்களால் செய்யவே முடியல. ஆனாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க கேட்டப்பெல்லாம் படைப்பு, ஒரு சாதாரணமாகட்டும் எல்லோருமே கேட்கிற படைப்புகளை மிரட்டி வாங்குற திணைகள். அதாவெல்லாம் வந்துட்டு நடு ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி எல்லாம் வாங்குறேன். அவங்க பொண்ணுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து லதா ஃபார்வர்ட் பண்றதெல்லாம் அவங்களை பண்றதெல்லாம். ஜானுவும் அப்படிதான். ஜானுவை வந்து லதாவினுடைய கழிவுரை இருக்கை நூல் வெளியீட்டு விழாவில் பார்த்துட்டு நான் எழுதுங்கன்னு கேட்கல, ஏன் உங்களால எழுத முடியாதா அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, நட்பு இருக்கிறது எங்களுக்குள்ள அப்படிங்கிறதுனால இதெல்லாம். அடுத்ததா வந்து ஒரு 3 எழுத்துக்கள்ல ஒரு 3 தமிழ் நம்மளை எல்லாம் இங்க வந்து ஒன்றிணைத்திருக்கக்கூடியது தமிழ். அந்த வகையில் தமிழுக்கு நன்றி. அப்புறம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்பு. நம்ம எல்லோரையும் வந்து அன்பு தான் வந்து ஒன்றிணைக்குது. அந்த வகையில் அன்புக்கு நன்றி. கொரோனாவுக்கு நன்றி, அதுக்கும் 3 எழுத்து தான். என் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லட்டுவுக்கு நன்றி. ஏன்னா உண்மையில என்ன சொல்லணும்னா அவங்களுடைய பங்களிப்பு எனக்கு, ஏன்னா அந்த துணை அவங்க வந்து அந்த சுமையை வந்து அவங்க சுமக்கிறாங்க. நான் இதுக்காக எவ்வளவு தூரம் வந்து மெனக்கிடணும், அந்த சுமையின் பெரும்பகுதி அவங்க சுமக்கிறாங்க, என் பிள்ளையை சுமக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்களோட நேரமே செலவழிக்க முடியல, ஆனால் அதையெல்லாம் அவங்க சுமக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு நன்றி. கடைசியாக வந்து அந்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் திராவிட சூடுகள் நூல் நாங்கள் சால்வப்பூத்தில் எதுவும் பண்ணலை. எல்லோருக்கும் திராவிட சூடுகள் நூல் வந்து எல்லோருக்கும் கொடுக்குறோம். அதுதான் எங்களால் முடியும். அனைவருக்கும் மதியம் தயாராக இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் மதியம் இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு மன்னிக்கணும். முக்கிய காரணமாக இருந்தது வந்து மன்சூர் நம்மளோட சுவடுகளில் பொறுத்தவரைக்கும் அவருக்கு நன்றி சொல்வதுன்னா அப்புறம் ரொம்ப தவறாக இருக்கும். ஏன்னா அவர் சுவடுகளை வந்து சூடு 3 அதாவது ஆமாம் சூடு 3 எழுத்து தான். அந்த வகையில் அவர் ஏன்னா இந்த சூடு இதழ் வந்து ஏன்னா சொன்ன மாதிரி காசியன் குறிப்பிட்டது போல கலைஞர் அவர்கள் சட்டசபையில் இதை ஒரு ஆதாரமாக வச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து கையில் வச்சு பேசியிருக்காங்க. நீங்க திரைப்படங்களில் எல்லாம் முற்போக்கு இதழ்களை வாசிக்கிற காட்சிகளையும் சோழ இதழ் இடம்பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு இதழை நடத்தி பொருளாதார சூழல்னால வந்துட்டு நடத்த முடியாமல் இருந்த சூழல்ல மீண்டும் இதை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி அதுக்கு அந்த இடத்துல வந்து எனக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து அந்த இதழில் வந்து எனக்கு கொண்டு பண்ணியது தோழர் பவா அவர்கள். எல்லோருக்குமே நன்றி. இங்கே வந்திருந்து வாழ்த்துறை வழங்கியவர்கள் மன்னிக்கணும், தோழர் ரவி அவர்கள் உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைத்த வரம், ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் நான் இதெல்லாம் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு யாரையாவது நான் குறிப்பிடாம விட்டாலும் வந்து எல்லாரும் மன்னிக்கணும். ஏன்னா அவருடைய சகோதரர் ஆடிட்டர் ராஜசேகர் அவர்கள் உண்மையிலே வந்து அப்படிப்பட்ட ஒரு நட்பாகட்டும், ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அரவணைப்பு, ஒரு இந்த தமிழ் மீதான இலக்கியத்தின் மீதான பற்றுதல், அதெல்லாம் இல்லைன்னா நிச்சயமா இதெல்லாம் இந்த இடத்தை எல்லாம் நாங்க அந்த வாடகைக்கோ கண்டிப்பா முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை வேணும். அதெல்லாம் அதை போலவே நுழைப்புலங்கிற ஒரு அற்புதமான பெயரை வந்து அவர் போற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போனார். அப்ப அவருடைய அந்த இலக்கியத்தின் வீச்சு அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப எளிமையா சொன்னார். சொன்ன அடுத்த நொடி அதை வந்து எனக்கு இன்னும் அந்த கணம் எனக்கு பாரதி பூங்காவில் நாங்கள் உட்காந்துட்டு வெறும் தரையில புல்தரையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டு காலம் இருக்கும் அந்த பெயர் இல்லாம தான் எங்கிட்டோம். சரி ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு இந்த பெயர் இது நீங்க அப்பவும் அவர் என்ன சொன்னாரு, இது வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, எனக்கு ஒரு பெயர் தோணுது, நீங்க பிடிச்சா வச்சுக்கிறாங்க நுழைக்குளம்னு சொன்னாரு. அடுத்த நொடி எனக்கு அது ரொம்ப கேட்சியா இருந்து இதையே நம்ம பெயரா வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சோம். இன்றைக்கு தமிழ் எழுத்துலகம், இலக்கிய உலகம்,
மிகவும் பரவலாக அறியப்பட்ட கீரா அவர்கள் முதற்கொண்டு நம்மளுடைய நிகழ்வில் பங்கேற்று பேசி இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இப்போ வரும் வார நிகழ்வில் சிந்துவெளி ஆய்வாளர் ஐஏஎஸ் அலுவலர் ஒரிசா மாநிலத்தின் மாநில ஆலோசகர் தலைமை ஆலோசகராக இருக்காரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த வார நிகழ்வில் பங்கேற்கிறார். நம்ம நிகழ்வில் அந்த வகையில் இது வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய செயல்பாடுங்கிறது இதை ஒருங்கிணைப்பது மட்டுமே என்னுடைய பணி. மற்றபடி அனைத்திலும் அனைவருடைய பங்களிப்பு அந்த கூட்டு முயற்சியின் காரணமாகவே இதை நாம் சாதிச்சிருக்கோம். இந்த முயற்சி தொடருமானால் கண்டிப்பாக அடுத்தடுத்த தளங்களை நோக்கி போயிட்டே இருக்கும். முக்கியமா அந்த பொறுப்பு பத்தி நான் சொன்னேன். இது வந்து எனக்கு அரசியலாகட்டும் பத்திரிகையாகட்டும் இந்த ரெண்டுலையும் வந்து தோழர் சொன்ன மாதிரி சமரசம் இல்லாமல் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நின்னா மட்டுமே இதில் நீங்க வெற்றி பெறவே முடியாது. நீங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக இது வெற்றி பெற முடியாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் இறங்கிடுவோம். தெரியாமலே இல்லை. ஏன்னா கொரோனா காலத்தில் எல்லோரும் வந்து சோதனை காலம் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் அவங்க வந்து மூடிட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பத்திரிகை துவங்குறோம், வந்து ஏதோ ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம். திராவிட சூடுகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுடைய ஒரு சாதனைன்னே நானே சொல்லிக்கலாம். அது வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா அதை நாங்க உணர்றோம். வேற ஏன்னா எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா இத்தகைய ஒரு பணியை கடந்த 50 ஆண்டு கால அதுக்கு முன்னால இருந்தா வந்து ஓரளவுக்கு இதுல கொஞ்சம் தேட முடியல. ஆனால் கடந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் இப்படி ஒரு புத்தகத்தை யாருமே வந்து கொண்டு வரணும்னு யாரும் நினைக்கும். ஆனால் அந்த முயற்சியை வந்து இந்த கொரோனா காலத்துல உண்மையிலேயே அவ்வளவு பேரும் வந்து அவ்வளவு பேருடைய ஒத்துழைப்பும், அவ்வளவு பேரை போய் பார்க்க முடியல, நேர்லயே பார்க்க முடியாது. எல்லோரையும் வந்து பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வந்து நேர்ல பார்க்கவே முடியாது. தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணி அதை வாங்கி அவளையும் வந்து ஒருங்கிணைத்து அதை ஒரு அற்புதமாக இங்க வடிவமைச்சு இந்த நிறைய பேர் வந்து சூடிதனுடைய வடிவமைப்பு பேசுனீங்க. தோழர் ஆசாத் அவர் இங்க வரல, ஆனால் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய ஏன்னா வந்து எனக்கு இந்த சூழல் வந்து நிறைய மறந்துருப்பேன். நிறைய வந்து தோழர் ஜெயமோகன் இருக்காரு, சிங்கப்பூர்ல இருக்காரு, அவர் நிறைய உதவிகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நூலைக்குளம் நூலகத்துக்காகட்டும் சூழலுக்காகட்டும் சில சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தோ விஜயலட்சுமி இருக்காங்க, இங்க எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருமே அவங்களுடைய பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில் அவரால் கொடுத்துட்டே இருக்காங்க. பொக்குடி எல்லாம் அங்கிருந்து இவங்களுக்கு கேசரி செஞ்சதுக்காக நன்றி சொன்னாங்க. பொக்குடி வந்து கொழுக்கட்டை கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க அங்கிருந்து வந்து இதையெல்லாம் எவ்வளவு ஒரு இது அன்பு ஈடுபாடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதில் கலந்துருது. அதனால எல்லோருக்குமே வந்து எல்லா வகையிலும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில தியாகங்களாலும் உழைப்பாலும் தான் நாம் வாழும் இந்த நூற்றாண்டுகள் சிறக்கிறது. உங்களது நிகழ்ச்சியை இனி மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து நிறைவாக மகத்தான சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஒரு இளம் வயது நண்பர்கள் என்றாலும் கூட நான் எப்பொழுதும் மாமனிதர் மன்சூர் என்றுதான் அடைமொழியோ அழைத்தேன். அவரை போல் வாழ்க்கையில் துன்பப்பட்டவர்களும் இல்லை, சாதித்த மனிதர்களும் இல்லை. அவர்தான் இந்த இதழின் எங்களது எல்லா முயற்சிகளுக்கும் முதுகெலும்பு. அவர் எப்பொழுதும் தன்னை முன்னிலையில் படுத்திக் கொள்வதை மறுப்பார். ஆனாலும் இங்கு ஒரு கட்டாயமாகவே நாம் அழைத்து அவரை ஒரு சில வார்த்தைகளும் நன்றி அழைக்கிறோம். 2007 முதல்ல சுவட இதெல்லாம் எடுத்துருந்தேன். அதுக்கு முன்னால் நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 13 வயசு எனக்கு. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 13 வயசு. அப்போ மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கான கவிதை போட்டின்னு ஒன்று வச்சாங்க. மாவட்ட அளவில் நான் அப்போ தஞ்சாவூர் மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம், நான் ஊரில் படிக்கிறேன். அப்போ கவிதையெல்லாம் எழுத வருமா அப்படிங்கிற ஒரு சூழல். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்களாம் 13 வயசில் என்னத்தை எழுதிடுவோம், அந்த அளவுக்குலாம் எழுதுறதெல்லாம் வருமாங்கிறதெல்லாம் தெரியல. அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டு, தம்பி நீ ஓரளவுக்கு நல்லா எழுதுவ, நீ ஒரு கவிதை எழுது அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா எழுத மாட்டேன், ஏதாவது ஒரு தலைப்பு நீ தேர்ந்தெடுத்து எழுதுறான், எழுதி அனுப்பு பார்க்கலாம் அப்படின்றாங்க. நான் அப்போ முதல்ல தேர்ந்தெடுத்த தலைப்பு மரணம். அந்த தலைப்பு ஒரு அந்த கவிதை நான் அதை வாசிச்சே காமிச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட மனப்பாடமே இருக்காது. 13 வயசில் எழுதுனால மனப்பாடம் இருக்குது. தூங்கி எழுவது நிச்சயமில்லை, துரத்தும் மரணம் தூங்குவது இல்லை. ஏங்கி அழுதாலும் எழுபவர் இல்லை, இறந்தவர் பிறப்பது எங்குமே இல்லை. பிறந்தான் இருந்தான் இருப்பானோ நாளை, பிரிவு துயரம் கொள்வது மடமை. துறந்தான் உலகை தொடர்கதை இல்லை, இறந்தவன் பிறப்பது எங்குமே இல்லை. காதலின் நினைவாக கல்லறை கட்டலாம், தாஜ்மஹால். காதலின் நினைவாக கல்லறை கட்டலாம், காலங்கள் கடந்தும் நினைவில் கொள்ளலாம். சாதலை நிறுத்தும் சாதனை புரிவரே, சாகா மருந்தென்று யாரேனும் தருவீரோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு அந்த கவிதை முடித்தேன். இது 13 வயசுல நான் எழுதுனேன். எனக்கு எழுத வருங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசிரியர் வந்து என்னை தூண்டினார். இப்ராஹிம் சையத் அவர் இறந்து போயிட்டாரு, தென்காசிக்காரரு.
ரொம்ப அழகான தமிழில் பாடம் எடுத்தாலும் ரொம்ப அழகாக எடுப்பார். எனக்கு வந்து பெரியாரியலையும் மார்க்சியத்தையும் அறிமுகப்படுத்தியது அந்த இஸ்லாமிய. எனக்கு என்னன்னா அப்போ அதுலேருந்தே எனக்கு தொடர்ந்து எழுதணும்ட்டு அப்போ ஸ்கூல்லேயே வந்து ஒரு சிற்றிதழ் கையெழுத்து பெறுது. அப்போ அந்த சைக்ளோ ஸ்டைலிங்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சுற்றுவாங்க, கார்பன் போட்டு சுற்றி பேப்பரில் உருளை வச்சு சுற்றி பேப்பரில் கொடுப்போம். இந்த ஏர்போர்ட் சீட்டாக அது இந்த ரூல்டு பேப்பரில் 2 பக்கம் கொஸ்டின் பேப்பர்லாம் கூட அப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. எங்கள் ஆசிரியர்கிட்டே நான் ஒரு ஏதாவது ஒன்று அப்போ இந்த 20 அம்ச திட்டம் அப்படிலாம் வந்துட்டு இருந்த டைம் இந்திரா காந்தி பீரியடில் கோலை எடுத்தால் குரங்கு ஆளுன்னு டைட்டில் கொடுத்து 20 அம்ச திட்டத்தை பாராட்டி எழுதுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சது அதுதான். சரியா? அதுக்கப்புறம் 20 அம்ச திட்டம் எவ்வளோ மோசமானதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. பாராட்டி 2 பக்கம் அளவில் எழுதி அது சைக்கிள் ஸ்டைல் போட்டு ஸ்கூலில் மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அது அந்த அந்த ஒரு பத்திரிகைக்கு ஒரு தலைப்பு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு வைக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு தான் சுவடு. சரியா? அந்த சுவடுங்கிறது அது அன்றைக்கே தேர்ந்தெடுத்தது தான் அந்த சுவடு. அதுக்கப்புறம் 2007 நான் வந்து இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஒரு சில நண்பர்கள்லாம் சேர்ந்து 2007 அந்த இதில் ஆரம்பித்தோம். அப்போ அச்சிதழ் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை. மாதம் ஒன்றுக்கு 50,000 ரூபா செலவு. 5,000 காப்பி 6,000 காப்பி தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் தமிழ்நாடு முழுக்க மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேர்த்தேன். அது ஒரு பெரிய இதுதான். அது ஏஜென்சி அதெல்லாம் வச்சு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தேன். மாதம் 40,000 to 50,000 ரூபா செலவு. முழுக்க என்னுடைய உழைப்பில் வர்ற வருமானம். நல்லா சம்பாதிப்பேன். பிரிண்டிங் வந்து ஆர்டர் எடுத்து அதில் வர்ற வருமானம் 40, 50, 60 எவ்வளோ வந்தாலும் சரி அது முழுக்க சுவடுக்கு தான். 2007 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நான் அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நான் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கும், ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட 0 பேலன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் உழைக்க தான் செய்கிறோம். உழைக்கணும், சம்பாதிக்கணும், பெருமை பண்ணுறோம். உழைக்கணும், சம்பாதிக்கணும், பெருமை பண்ணுறோம். இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்த காலம். எங்கள் இதில் வந்து நான் அடிப்படை பிறப்பில் இஸ்லாமிய இருந்தாலும் நடுவில் இடையில் வந்து நான் பெரியாரிஸ்ட் ஆகிட்டேன். நாத்திக நான் மாறி திரும்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அது காலத்தின் சூழல். அதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு கதையாக போய்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் நான் குறிப்பிட விரும்பலை. இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த சக்காத்துன்ட்டு ஒரு ஏழை வரி அப்படின்ட்டு ஒரு 2.5% கிட்டத்தட்ட வருவாயிலிருந்து சேமித்து அதை கொடுக்குற பழக்கம் உண்டு. அதை வந்து குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற ஒரு மாதிரி தான் அந்த கண்ணோட்டத்துலேயே தான் இருப்பாங்க. நான் இந்த முறை வந்து அதை கிட்டத்தட்ட என் பிள்ளைங்க வருமானம், என் ஒய்ஃபினுடைய வருமானம், என்னுடைய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா செஞ்சிச்சு. அது 2.5 லட்சம் ரூபாயும் எங்கே கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா முழுக்க சேரிலையும் இல்லாத இடங்கள் அந்த குப்பம் சேரி இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் முஸ்லீம்களுக்கு ஒருத்தர் கூட கொடுக்குறாங்க. இந்த தடவை முஸ்லீம்களுக்கு ஒருத்தர் கூட நான் கொடுக்கல. இந்த முறை எல்லாத்தையுமே நம்ம மக்கள்கிட்ட ஒருத்தர் மூலமாக அங்கங்கே யாருன்னா ஏழைங்க இருக்காங்களா, ஒரு 5 பேர் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே இருக்காங்களா, இந்த பக்கம் நம்ம குப்பம் அந்த சைடெலாம் போய் எல்லா இடமும் நான் கொரோனா காலத்தில் முழுக்க பயணிச்சது நான் ஒருத்தனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டியில் தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு கிளம்புவேன், தொழுவோம்னா 5 மணி 5:30 மணிக்கு தொழுவ முடிக்கும். 6 மணிக்கு கிளம்புவேன், 7:30 8 மணிக்கெலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். என் பொண்டாட்டி கூட தெரியாது நான் கொண்டு போய் கொடுத்தது. அதளவுக்கு ரகசியம் காக்கப்பட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அந்த மாதிரிலாம் இருந்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலத்தில் மே மாதம் வந்து கிட்டத்தட்ட 15-17ஆம் தேதி நானும் பாபாவும் சாதாரணமாக அவங்க அலுவலகத்துக்கு நான் அடிக்கடி போகிறது உண்டு. பேசும்போது என்னத்தோட சும்மாவே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது. அவர் சொல்கிறாரு, சுவடு வேணா திரும்ப எடுத்துகிட்டு வரலாங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சுவடு எடுத்துகிட்டு வந்தால் நான் இருக்க முடியுமா? பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் என்னை வீட்டை விட்டு தடுத்துக்குவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் சுவடு அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நம்ம மின்னிதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கும்போது சொன்னது தான் அப்படியே இருந்துச்சு. நல்லது உடனே நல்லது தான் ஃபஸ்ட்டு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். ஒன்றுமே மறுப்பே சொல்லலை. ரைட்டு பண்ணுங்க, பண்ணிடுவோம் அப்படின்னாரு. பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. உடனே ஜூன் மாதம் 1ஆம் தேதி இதில் கொண்டு வந்தேன். 10 நாள் தான் கேப்பு, 10 நாள் தான்.
அதே மாதிரி இந்த திராவிட சுவடுகளுக்கு வந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 17ஆம் தேதி அண்ணா பெரியார் பிறந்த நாளுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நாங்கள் பேசுகிறதே வந்து எப்போ பேசுகிறோன்னா ஆகஸ்ட்டு தான் பேசுகிறோம். அதுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம பேசுகிறோம், எப்படியாவது கொண்டு வரணும் இந்த இதில் அப்படின்ட்டு. திடீர்னு பேசணும், சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு 2 பேர் கூட இருந்தாங்க. தமிழக வந்து இப்போ முரசொலியில் வேலை செய்கிறாரு. இன்னொரு நண்பர் வங்கி ஒரு ஊழியர் ஒருத்தர். அவங்க 2 பேர், நாங்கள் 3 பேர், அவ்வளோதான். 5 பேர் தான் இந்த இதில். எல்லாருக்கும் கடிதம் மூலமாக தான் கொடுத்தோம். ஐயா மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் நேரில் போய் சந்திச்சுட்டு இருந்து நேரில் போய் சந்தித்தோம். எல்லாருக்குமே கடிதமும் தொலைபேசி பேசணும், எல்லாரும் அனுப்பிச்சாங்க. தெரியும் ஓரளவுக்கு நாங்கள் யாருங்கிறது கொஞ்சம் பேருக்காவது தெரியாதா? என்னை இன்னும் சொல்ல போனால் இந்த தாம்பரம் மட்டத்தில் என் வயசுக்கு ஒத்த ஆளுங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இங்கே ரத்னசாமிக்கு ஒருத்தர் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், திராவிடர் கழகத்தில். நான் அப்போ திராவிடர் கழகத்தில் இருந்தேன். வாரம் சனிக்கிழமையான ஒரு கூட்டம் நடக்கும். பெரியாரியல் சார்ந்து ஒரு கூட்டம் பண்ணுவோம். ஒரு தெருமுனை கூட்டம் போட்டுருவோம். 1000 ரூபா 500 ரூபா 700 ரூபா செலவில் போடுவோம். வாரம் சனிக்கிழமை. இந்த ஏரியாவில் அப்போ தான் காடு மாதிரி இருந்த இடம். இந்த இடம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாரத மாதா தேர்வில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கூட்டம் நடத்தியிருப்போம். ஆவடி மாநகரம், அருள்மொழி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு நிறைய கூட்டங்கள் நடத்தியிருப்போம். அதுக்கப்புறம் நான் சில சூழல் காரணமாக மதம் சார்ந்து எங்கள் சூழல் உருவாகிடுச்சு. இருந்தாலும் நான்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியிலையும் இருக்கிறேன். ஆனால் இந்த சூழல் இதழில் எந்த இடத்துலையும் அரசியல்வாத வராது. எந்த வித அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்க மாட்டோம். நாங்கள் நல்லது செஞ்சால் நல்லதுன்னு எழுதுவோம், தப்புனா தப்புன்னு எழுதுவோம். யாராக இருக்கட்டும், அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும். நான் தலைவராக இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரியா அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சமீப காலத்தில் நம்ம அரசாங்கத்தை பாராட்டியும் எழுதியிருக்கோம், இந்த அரசாங்கத்தை தாக்கியும் எழுதியிருக்கோம். 7% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மருத்துவ கல்லூரி இதில், அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அதை நிச்சயமாக பாராட்டணும். ஒரு சில இடங்கள்லாம் தாக்கியும் எழுதுகிறோம். இது எங்களுடைய வேலை, இதுதான் எங்களுடைய வேலை. தொடர்ந்து இந்த சுவடு இதழும் நுழைகுளம் நூலகமும் தொடர்ந்து செயல்படுறதுக்கு உங்களுடைய பேராதரவை எப்போதுமே கொடுங்க. நாங்கள் வளரணுங்கிறதுக்காகலாம் இல்லை. இது வந்து நாங்கள் இதுலேருந்து சம்பாதிச்சு முதலீடாக நாங்கள் பெரிய அளவில் அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து சுவடு இதெல்லாம் சும்மா நாங்கள் மின்னிதழை தான் எடுத்துகிட்டு வரோம். மாதம் 15,000 ரூபா செலவாகுது. மின்னிதழை எடுத்துகிட்டு வரதுக்கு 15,000 ரூபா செலவாகுது மாதம், 2 இஷ்யூ. சரிங்களா? ஒன்றுமே இல்லை. எழுத்தாளர்கள்லாம் எங்களுக்கு சும்மா தான் எடுத்து தராங்க. யாருக்கும் நாங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கலை. டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுத்தோம். 80 பக்கம், கிட்டத்தட்ட 80 பக்கம் வந்து மல்டி கலரில் வந்து டிசைன் பண்ணி தர்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கான செலவு எவ்வளோன்னு பாருங்கள். அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எந்தவித லாபமும் இல்லை. யாருக்கிட்ட இருந்து இன்னும் ஒரு பைசா வாங்கவும் இல்லை. ஏதோ 1-2 நண்பர்கள் வந்து சின்ன அளவில் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி முழுக்க கையில் தான் செய்கிறோம். தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்கள் ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும். காசு பண்ணலாம் எங்களுக்கு வேணும். ஊக்கம் கொடுங்க, ஃபோன் பேசுங்க, எங்களுக்கு அடிக்கடி ஃபோன் போடுங்க, தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அது காசு எங்கேருந்து வந்ததெல்லாம் கேட்காதீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் வரும், எப்படியோ பண்ணிடுவோம். சரியா? அத்தனை பேருக்கும் நன்றி.